இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உரையாளருக்கு வாழ்த்துக்கள். யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 19வது அதிகாரம் 28வது வசனம். யோவான் 19வது அதிகாரம் 28வது வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். 5வது வார்த்தை தாகமாயிருக்கிறேன். இந்த வார்த்தையை இயேசு பேசுவதற்கு முன்பதாக 4 வார்த்தைகளை இயேசு என்ன செஞ்சிருக்கிறாரு, பேசியிருக்கிறார். முதலாவது வார்த்தை, 2வது வார்த்தை, 3வது வார்த்தை. இந்த முதல் 3 வார்த்தை குறித்து வேத வாக்கியம் நிறைவேறும்படி அப்படின்னு வேதத்துல இல்லை. 4வது வார்த்தை, 5வது வார்த்தை, இந்த 2 வார்த்தையும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தை என்ன செய்யப்படுகிறதுனா சொல்லப்படுகிறது. அப்போ வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக, அப்போ இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல், இயேசு தாகமாய் இருக்கிறேன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை ஒரு முழு தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல், முழு தீர்க்க தரிசனத்தினுடைய வெளிப்பாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சங்கீதம் 22வது அதிகாரம் 15வது வசனம். சங்கீதம் 22:15. சங்கீதம் 22:15 ஒரு வாசகம். என் நாவு மேல் வாயோடே ஒட்டி கொண்டது, என்னை மரணத்தூளிலே போடுகிறேன். இந்த தாவீது இந்த 2 தீர்க்க தரிசனத்தையும் சொன்னது யார் அப்படின்னா தாவீது தான். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், தாகமாயிருக்கிறேன். இந்த 2 தீர்க்க தரிசனத்தையும் சொன்னது யார் அப்படின்னா தாவீது. அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலாம் நம்ம இந்த யோவான் புஸ்தகத்துல யோவான் என்ன செய்யறாரு அப்படின்னா சொல்றாரு. சங்கீதம் 69வது அதிகாரம் 21வது வசனம். என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல் தான் இந்த வார்த்தை என்னது அப்படின்னா தாகமாய் இருக்கிறேன். ஒரு மனுஷனுக்கு தாகம் எப்போ வரும் அப்படின்னா அதிகமான வேலை செய்த பொழுது எப்படி வரும்னா தாகம் வரும். ரொம்ப தாகம் என்ன செய்யும், எடுக்கும். வெயில் அப்படியே நடந்து போயிட்டு வந்தவங்ககிட்ட நீங்க வந்தோன்னு அவங்க என்ன சொல்லுவாங்க, தண்ணி கொடுங்க. வீட்டுக்கு வந்தோன்னு என்ன சொல்லுவாங்க, தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அப்ப தாகமா இருக்கிறவர்களுக்கு தான் என்னது அப்படின்னா தண்ணி என்ன செய்யணும், கொடுக்கணும். இயேசு கிறிஸ்து முதல் நாள் இரவுல கெத்சமனையில என்ன செய்யறாங்கன்னா அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. யாரால? எல்லா போர்ச்சேவகர்கள் எல்லாரும் இயேசு என்ன செய்யறாங்க அப்படின்னா அவரை கைது செய்யறாங்க. கைது செஞ்சு அன்று இரவில் இருந்து அவர் காவல்ல தான் என்ன செய்யறாரு, இருக்கிறாரு. இடையில எந்த இடத்துல இயேசு தண்ணி குடிச்ச மாதிரி எங்கேயுமே என்ன செய்யப்படலை, சொல்லப்படலை. அப்புறம் அப்படியே அவர் நடந்து மறுநாள் காலையில பிலாத்துக்கு முன்பாக கொண்டு போகப்படுகிறாரு. அப்புறம் அங்க ஆசிரிய சங்கத்துக்கு முன்னாடி கொண்டு போகப்படுறாரு. இப்படி நிறைய இடத்துக்கு இயேசு என்ன செய்கிறாரு, அங்கிட்டு இங்கிட்டும் அலைக்கழிக்கப்படுறாரு. இதனால இயேசுவுக்கு சரீரத்துல முதலாவது என்னது உண்டானுச்சு அப்படின்னா தாகம் உண்டானுச்சு. சரீரத்துல முதலாவது இயேசுவுக்கு தாகம் உண்டாயிற்று. அந்த வார்த்தையை 2 விதமா நம்ம பார்க்கலாம். ஒன்று சரீரத்துல ஏற்பட்ட தாகம், இன்னொன்று ஆவிக்குரிய ஆத்தும தாகம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம் நம்ம பார்க்கலாம். இயேசு 100% மனிதனாய் இருந்தார், 100% அவர் கடவுளா இந்த பூமியில் என்ன செஞ்சார் அப்படின்னா இருந்தார். அவர் ஒரு மனுஷனுக்கு தாகம் இருந்தா இயேசுவுக்கும் எப்படி இருக்கும்னா தாகம் இருக்கும். ஒரு மனுஷனுக்கு பசி இருந்தா இயேசுவுக்கும் பசி என்ன செய்யும் இருக்கும். அவர் 100% மனிதனா இயேசு என்ன செஞ்சார், இந்த பூமியில வாழ்ந்தார். அப்போ சரீர தாகம் ஆத்தும தாகம் அப்படின்னு 2 தாகமும் ஆண்டவருக்கு சிலுவையில் என்ன செஞ்சிச்சு அப்படின்னா இருந்துச்சு. ஆனா சரீர தாகம் அவருக்கு இல்லை. அவர் அங்கிட்டு அலைஞ்சதுனால அவருக்கு தாகம் அப்படிங்கிறது இல்லை. அவருடைய சரீரத்தில் இருந்த ஒரே தாகம் என்ன அப்படின்னா ஆத்துமாக்களை குறித்த ஒரு தாகம். ஏன்னா முழு உலகத்திற்காக அவருடைய ரத்தம் இந்த பூமியில் என்ன செய்யப்பட்டது அப்படின்னா சிந்தப்பட்டது. முழு உலகத்திற்காக ரத்தமும் நீரும் சிந்தப்பட்டது அப்படின்னு வேதத்தில் என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறது. அப்ப அவருடைய சரீரத்திலிருந்து முழு ரத்தமும் என்ன செய்தது, வெளியில வந்தது. முழு நீரும் உடம்புல உள்ள தண்ணி ஃபுல்லா என்ன செஞ்சிச்சு அப்படின்னா வெளியில வந்தது. அந்த நேரத்துலதான் அவர் சொல்றாரு, நான் தாகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். தாகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு இயேசு சொல்றாரு. 2 தாகம் நம்ம இடத்துல என்ன செய்யணும், 2 காரியம் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஒண்ணு நம்மகிட்ட வரக்கூடாத தாகம். ஒரு தாகம் நம்ம இடத்துல எப்பயுமே என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடவே கூடாது. ஆனா இன்னொரு தாகம் எப்பொழுதுமே நமக்கு இருக்க வேண்டிய தாகம் அப்படின்னு 2 தாகத்தை குறித்து நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். முதலாவது தாகத்தை குறித்து லூக்காவின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 24வது வசனத்துல நம்ம படிச்சு பார்த்தோம் அப்படின்னா, லூக்காவின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 24வது வசனம். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி
லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். இப்படிப்பட்ட ஒரு தாகம் நமக்கு என்ன செய்யக்கூடாது அப்படின்னா வரவே கூடாது. அது நம்ம வாழ்க்கையில நம்ம இந்த பூமியினுடைய வாழ்க்கையை முடித்து நம்ம பரலோகத்திற்கு போனதுக்கு அப்புறம் இந்த ஒரு தாகம் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யக்கூடாது, என்றைக்குமே வரக்கூடாது. அப்படி இந்த தாகம் நம்முடைய வாழ்க்கையில வந்துச்சு அப்படின்னா நம்ம ரட்சிக்கப்பட்ட காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஞானஸ்நானம் பெற்று மாதம் திருவிருந்து எடுத்து கர்த்தரை வாரம் ஆராதிச்சு வாரம் நம்ம சபையில பிரசங்க கேட்டு நம்ம தனியா ஜெபம் பண்ணி ஆண்டவர் நம்ம கூட பேசி இப்படி நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா மாற்றி நம்மளை கொண்டு வர இவ்வளவு காரியமும் என்னது அப்படின்னா வேஸ்டான ஒரு காரியமா என்ன செஞ்சிடும் போயிடும். இந்த ஐஸ்வர்யவான் இவன் வந்து ஒரு ஐஸ்வர்யவான். வாசற்படியில இருக்கிறவன் லாசரு வந்து பரலோகத்துல ஆபிரகாமினுடைய மடிக்கு என்ன செஞ்சுட்டான், போயிட்டான். ஆனா இந்த ஐஸ்வர்யவான் என்ன செஞ்சான், நரகத்துல வேதனைப்பட்டான். அவன் வேதனைப்படும் போது அவன் சொல்ற ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்ன சொல்றான், லாசருவினுடைய விரல் நுனியினால ஒரு சொட்டு தண்ணி என்ன செய்யுங்க என்னோட நாவல வைக்க சொல்லுங்க, என் தாகம் என்ன செஞ்சிடும் தனிஞ்சிடும், இந்த அக்கினியில நான் என்ன செய்யறேன் வேதனைப்படுகிறேனே அப்படின்னு சொல்றான். இன்றைக்கு நீங்க ரோட்ல நம்ம போகும்போது பார்க்கிறோம், வரும்போது பார்க்கிறோம், எத்தனையோ விபத்துக்கள் எத்தனையோ விஷயங்கள்லாம் நம்ம நடக்குது. இது எல்லாமே யார் மேல விழுந்த கடமை? ஒரு விஷயத்த நான் அடிக்கடி ஒரு விஷயத்த வந்து யோசிச்சு பார்ப்பேன். ஒரு விஷயம் நடக்கு அப்படின்னா இந்த விஷயம் வந்து என்னோட தப்பால தான் என்ன செய்யுது நடக்குது. இப்ப இந்த ரோட்ல நிறைய பேர் போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க, இங்க ஒரு விபத்து நடக்குது. அந்த விபத்தை நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னா அதுல நான் நினைப்பேன் இந்த விபத்து வந்து என்னாலதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்வேன் யோசிப்பேன். நேற்று முந்தைய தினம் சித்திரை திருவிழால் மறுநாள் பாத்தீங்கன்னா கூட்டமா இந்த ரோட்ல என்ன செஞ்சாங்க, எல்லாரும் நடந்து போனாங்க. பெரிய பெரிய டெம்போலலாம் என்ன செஞ்சாங்க, நிறைய பேர் போனாங்க. அந்த டெம்போல உயரத்துல ஒரு வாலிப பிள்ளை ஏறி தலையில நிறைய கொடிலாம் கட்டி என்ன செய்யறா, அவ்வளவு உயரத்துல நின்று என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா, டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. அந்த பிள்ளையை பார்த்து நான் அப்படியே ஆபீஸ்க்கு என்ன செஞ்சுக்கிட்டு போய்கிட்டு இருந்தேன். போகும்பொழுது அப்படியே நான் என்னுடைய உள்ள என்ன செய்யப்பட்டது அப்படின்னா உடைக்கப்பட்டது. ஏன்னா இந்த பொண்ணு வந்து இப்படி போறதுக்கு காரணம் யார் அப்படின்னா நான் தான். இதைதான் இந்த லாசரு என்ன செஞ்சார் அப்படின்னா அங்க சொன்னாரு, அந்த ஐஸ்வர்யமான வந்து ஆண்டவர் இடத்துல சொன்னா, அந்த ஒரு துளி தண்ணீர் மட்டும் என்னுடைய நாவல விழுந்தா போதும், நாளைக்கு அந்த பொண்ணு போய் சொல்லுவா இந்த மாதிரி சாமுவேல் வந்து அந்த ரோட்ல தான் போனா, ஆனா அவன் எனக்காக என்ன செய்யல ஆண்டவர் இடத்துல பரிந்து பேசல அப்படின்னு அந்த குற்றம் வந்து என்ன செய்யும் அப்படின்னா என் மேல வந்து சுமரும். அதனால இப்படிப்பட்ட ஒரு தாகம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, என்னைக்குமே வரக்கூடாது. நான் இவங்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லியிருந்தா இவன் மனம் திரும்பி இருப்பானே, இவனுக்கு ஆண்டவரை பத்தி நான் சொல்லியிருந்தா இவன் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள வந்திருப்பானே அப்படின்னு நம்ம அங்க போய் என்ன செய்யக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. அதனால இருக்கிற இந்த காலத்துல நம்ம என்ன செய்யணும், நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஆண்டவரை பத்தி என்ன செய்யணும் சொல்லணும். இன்றைக்கு இந்த உலகத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவரை பத்தி தெரியாதவங்க யாருமே கிடையாது. இந்த உலகத்துல இன்னைக்கு நீங்க எந்த மூலை முடுக்குக்கு போனாலும் இயேசுன்னு ஒருத்தரை பத்தி எல்லாருக்குமே என்ன செய்யும் தெரியும். ஆனா இன்னைக்கும் அவங்க ரட்சிக்கப்படாத இருக்கிறதுக்கு அநேக காரணங்கள் என்ன செய்து இருக்குது. அப்போ நம்ம ஆண்டவர் இடத்துல என்ன செய்யணும், உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கணும். நம்ம ஜெபத்தின் மூலமா ஆண்டவர் என்ன செய்வார், அவங்களை சந்திப்பார். தீமோத்தேயு பிரசங்கம் பண்ணும்போது கூட சொன்னா, ஒரு நாள் மகிமையில நம்ம போய் நின்று பார்க்கும் பொழுது நமக்கு பின்னாடி ஒரு கூட்டம் நிற்கும் அப்படின்னு. அந்த கூட்டம் எப்படி அப்படின்னா நம்முடைய ஜெபத்தினால நம்ம சம்பாதிச்ச ஒரு கூட்டம். நம்ம ஊழியம் செய்யணும் உண்மைதான், ஆனா நம்ம அவங்களுக்காக கண்டிப்பா என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். இந்த ஒரு தாகம் நம்முடைய வாழ்க்கையில என்னைக்குமே என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. நமக்கு வர வேண்டிய ஒரு தாகத்தை கொடுத்து எடுத்து பார்ப்போம். மத்தேயு 27:47. யோவான் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனத்துல அந்த வசனம் ஃபுல்லா நம்ம படிச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், வாசிக்க வேண்டாம். அந்த இடத்துல யோவான் 4வது அதிகாரத்துல ஒரு சமாரிய ஸ்திரீயை குறித்து என்ன செய்கிறது சொல்லப்படுகிறது. இப்போ சமாரிய ஸ்திரீ, இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னா யூதன், ஒரு சமாரிய ஸ்திரீ. இந்த சமாரிய ஸ்திரீ அந்த இயேசு வந்து அந்த வழியில பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு வரும்பொழுது சொல்றாரு, நான் வந்து ரொம்ப இளைப்படைஞ்சிட்டேன், எனக்கு தாகமா இருக்கு, நீ கொஞ்சம் எனக்கு தண்ணித்தா அப்படின்னு சொல்லி என்ன செய்ய. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச சம்பவம் தான். எனக்கு கொஞ்சம் என்ன செஞ்சு தண்ணித்தா அப்படின்னு சொல்லி அந்த சமாரிய பெண்ணிட்ட கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்றான், இந்த மாதிரி நீர் யூதனா இருக்க நான் ஒரு சமாரிய பெண், நீர் உயர்ந்தவரா இருக்க நான் ஒரு தாழ்த்தப்பட்ட பொண்ணு, நான் வந்து எப்படி உமக்கு தண்ணி தரலாம், இது வந்து தரக்கூடாது. நானே இயேசு தாகத்தினாலதான் கேட்கிறாரு, ஆனா நான் தாழ்த்தப்பட்ட ஒரு பொண்ணு, நான் உங்களுக்கு தண்ணி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு அந்த சமாரிய பெண் இயேசுவின் இடத்துல சொல்றா. அப்ப இயேசு ஒரு பிரசங்கத்தை அவளுக்கு என்ன செய்கிறாரு
பண்ணுகிறார். உன்கிட்ட தாகமா இருக்குன்னு கேட்கிறவர் யாருன்னு தெரிஞ்சா நீயே என்ன செய்வ, அவரிடத்துல உனக்கு எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வ, கேட்டிருப்ப அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு இயேசு சொல்றாரு. அப்போ அந்த சமாரிய பெண்ணிடத்தை பேசுகிறாரு. பேசி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம், அந்த பெண் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அதுல கடைசியில நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த பொண்ணு என்ன செஞ்சா, தண்ணி குடத்தை அங்க வச்சுட்டு போய் ஊரெல்லாம் போய் என்ன செய்யறா, இயேசுன்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரு, நான் செஞ்சதையும் சொல்றாரு, நான் செய்ய போறதையும் அவர் என்ன செய்யறாரு சொல்றாரு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூட்டு வந்து என்ன செஞ்சா, இயேசுவின் முன்னாடி ஒரு ஊழியத்தை என்ன செஞ்சுட்டான். போய் தெருவில் போய் நின்றுட்டு எனக்கு இந்த மாதிரி அந்த அந்த சமாரிய பெண்ணை குறித்து சொல்லுகிறது, உன் புருஷன் எங்க அப்படின்னு ஒரு கேள்வி இயேசு என்ன செய்யறாரு கேட்கிறாரு. அவ சொல்றா, எனக்கு புருஷன் இல்லை அப்படின்னு சொல்றா. உடனே இயேசு சொல்றாரு, நீ 5 புருஷன் உனக்கு இருந்தா இப்போ உனக்கு புருஷன் இல்லைங்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லி இயேசு சொன்ன இந்த ஒரு வார்த்தை நிமித்தம் என்ன செய்யறா, அந்த சமாரியா தேசம் முழுவதும் போய் என்ன செய்யறா சொல்றா, வாங்க நான் செஞ்சதை ஒருத்தர் சொல்றாரு. அவ செஞ்சது தப்பு தான், ஆனா அவர் போய் என்ன கேட்கிறா, நான் செஞ்சதை ஒருத்தர் சொல்றாரு, வாங்க வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் கூட்டு வந்து ஒரு ஊழியத்தை என்ன செய்யறா. இந்த தாகம் நமக்கு என்ன செய்யணும், இருக்கணும். இந்த தாகம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும் அப்படின்னா நமக்கு இருக்கணும். எப்படியாவது எதை கொண்டாவது நம்ம இயேசுவை பத்தி மற்றவர்களிடத்தில் என்ன செய்யணும், அறிவிக்கணும். எப்படியாவது இயேசுவை என்ன செய்யணும், வெளிப்படுத்தணும். இன்றைக்கும் நிறைய முதல்ல சொன்னதே தான், ஆண்டவரை பத்தி தெரியாதவங்க இந்த பூமியில யாருமே இல்லை. ஆனா அவங்க சில காரணத்தினாலதான் என்ன செய்யறாங்க, அவரிடத்துல வராம தள்ளி என்ன செய்யறாங்க, நிக்கிறாங்க. அதுக்கு நம்ம ஒரு காரணமா என்ன செஞ்சிடக்கூடாது, இருந்துடக்கூடாது. இந்த சமாரிய ஸ்திரீக்குள்ள பாவம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா 5 புருஷனுக்கு அவ என்ன செஞ்சிருக்கிறா, ஒரு மனைவி என்ன செஞ்சிருக்கிறா, இருந்திருக்கிறா. அப்படி பாவம் உள்ளவளா இருந்தாலும் போய் ஒரு பரிசுத்தமான சுவிசேஷத்தை என்ன செஞ்சுட்டா, சொல்லிட்டா. ஒரு பரிசுத்தமானவர் இடத்துல அநேக ஜனங்கள் என்ன செஞ்சுட்டா, கூட்டு வந்துட்டா. வேதத்துல ஒரு வசனம் இருக்கு, அந்த தைல குப்பியை உடைச்சி அவர் பாதத்துல கொட்டி என்ன செஞ்சா, அவரை அடக்கம் பண்ணதற்கு அடையாளமா செஞ்சா. அப்போ ஒரு சீஷன் சொன்னா அவளை அதட்டுனா, இன்னொருத்தர் இயேசு அதுக்கு என்ன சொன்னார் அப்படின்னா, இவன் செய்த அநேக பாவங்கள் என்ன செய்யப்பட்டது, மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு சொல்றாரு. அப்போ அநேக பாவம் செய்தவர்களா இருந்தாலும் அந்த பாவம் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு வழி என்ன செய்கிறது இருக்கிறது. அநேக நன்மை செய்யும் பொழுது அந்த பாவம் என்ன செய்கிறது அப்படின்னா ஒன்றுமில்லாம போகிறது. அப்போ நமக்கு வர வேண்டிய தாகம் என்ன அப்படின்னா, இந்த ஆத்தும தாகம் என்ன செய்யணும், நமக்கு வரணும். இந்த ஆத்தும தாகம் நமக்கு வரணும். அப்புறம் இயேசு இந்த காடி அப்படின்னு சொன்னா, அந்த காடியை வாங்கினார் அப்படின்னு சொல்லி 2 இடத்துல இருக்கிறது. ஒரு இடத்துல அவர் காடியை வாங்க மறுத்தார் அப்படின்னு. இப்படி வேதத்துல அந்த காடியை கடற்காலில மாட்டி அந்த காடியில தூய்த்து ஈசோப்புல அதை என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது. வேதத்துல இதை பத்தி நிறைய பிரச்சனை என்ன செய்தாங்க இருக்குது. ஆனா நம்ம இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, அந்த வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா யோவான் 19வது அதிகாரம் 30வது வசனத்துல இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி ஆவியை ஒப்பு கொடுத்தார். இந்த காடி அப்படின்னு சொல்றது என்னது அப்படின்னா வினிகர். வலி தெரியாம இருக்கிறதுக்கு இந்த காலத்துல என்ன கொடுக்காங்க அப்படின்னா மயக்க மருந்து, அனஸ்தீசியா என்ன செய்யறாங்க, கொடுக்குறாங்க. ஆனா அப்ப என்ன செஞ்சாங்க அப்படின்னா வினிகர், அதை தண்ணீர்ல நல்லா கலந்து அதை ஒரு பஞ்சில் நல்லா, ஏன்னா உயரமா இருப்பாங்கல்ல, பஞ்சில் மாட்டி அந்த கம்பை வச்சு அவங்க வாயில என்ன செய்வாங்க, குடிக்க கொடுப்பாங்க. ஏசு இதை வாங்க முதல்ல மறுத்தாரு. மறுபடியும் என்ன செஞ்சாரு, அந்த காடியை வாங்கி அது அந்த வசனத்துல பாருங்களேன், இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி ஆவியை ஒப்பு கொடுத்தார். அந்த காடியை வாங்கின உடனே, அந்த மயக்க மருந்து அவர் வாங்கின உடனே என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா அவருடைய ஆவி அவரை விட்டு. அப்போ முழுவதுமாக இயேசு அந்த சிலுவையில எப்படின்னா அந்த தாகமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன வார்த்தை ஆத்துமாவை குறித்த ஒரு தாகமா தான் இருந்தது. ஐஸ்வர்யவானை போல அந்த தாகம் நமக்கு வரக்கூடாது. இந்த சமாரிய ஸ்திரியை போல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற ஒரு தாகம் நமக்குள்ள என்ன செய்யணும், கண்டிப்பா வரணும் அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்கிறார், எதிர்பார்க்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.